வணக்கம், வெல்கம் டு ஏஜிசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செயின் சர்வேயிங் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி செயின் சர்வேயிங்கில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இந்த செயின் சர்வேயிங்கில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் செயினிங். செயினிங்காக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா செயின். செயினிங் பர்பஸ்க்காக எது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா செயின் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த செயின் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதால் செஞ்சுருப்பாங்கன்னா கேல்வனைஸ்ட் மைல்டு ஸ்டீலால் செஞ்சுருப்பாங்க. அந்த செயின் எல்லாமே எதால் செஞ்சதுன்னு பார்த்தோன்னா கேல்வனைஸ்ட் மைல்டு ஸ்டீல் ஒயர். அந்த ஒயர் எவ்வளோ எம்எம்மில் இருக்கும்னா 4 mm டயாமீட்டரில் அந்த கேல்வனைஸ்ட் ஸ்டீல் ஒயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செயின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு கேல்வனைஸ்டு மைல்டு ஸ்டீல் ஒயர் 4 mm டயாமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் ஒயர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா லிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்லா லிங்க்ஸுக்கு எண்டில் அந்த ஒவ்வொரு லிங்க்ஸோட எண்டில் பார்த்தோன்னா லூப் மாதிரி பெண்ட் ஆகிருக்கும். இப்படியே போய் இந்த மாதிரி பெண்ட் ஆகிருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு லிங்க்கோட எண்டில் லூப் மாதிரி பெண்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா எதோட போய் கனெக்ட் ஆகிருக்கணும், அந்த லூப் அந்த லிங்க் லூப்பாக மாறி பெண்ட் ஆகி எதோட போய் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 3 ஓவல் ரிங்ஸ் அதோட எண்ட்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி 3 ஓவல் ரிங்ஸ் அதோட எண்ட்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக இந்த ஓவல் ரிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த செயின் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஓவல் ரிங்ஸால் 3 ஓவல் ரிங்ஸ் அந்த லிங்க்கோட எண்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த செயினில் 1 மீட்டர் லென்த்தில் எத்தனை நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 5 நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் 1 மீட்டர் லென்த்தில் அந்த செயினோட 1 மீட்டர் லென்த்தில் 5 நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த செயினோட எண்ணில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிராஸால் செஞ்ச ஒரு ஹேண்டில்ஸ் அந்த செயினோட எண்ணில் 2 எண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேண்டில் எதுக்காக, அந்த பிராஸ் ஹேண்டில் எதுக்காகன்னு பார்த்தோன்னா இந்த செயினை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த பிராஸ் ஹேண்டில் இந்த செயினோட 2 எண்ட்லேயும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிராஸ் ஹேண்டில் பார்த்தோன்னா என்ன ஜாயிண்ட்டால் அந்த செயினில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா சீவல் ஜாயிண்ட்டால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பிராஸ் ஹேண்டில்ஸில். அதனால தான் என்னென்னா அந்த செயின் அந்த பிராஸ் ஹேண்டிலில் சீவல் ஜாயிண்ட் கொடுத்துருக்கனால தான் அந்த செயின் எந்த ஒரு ட்விஸ்ட் ஆகாமல் டேர்ன் ஆகி நம்மளுக்கு இழுத்துட்டு போக முடியும். அதுக்காக தான் இந்த பிராஸ் ஹேண்டில், அந்த பிராஸ் ஹேண்டில் இந்த சீவல் ஜாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு அப்போ ஒரு லிங்க் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு லிங்க் ஆஃப் லென்த்து அப்படின்றது எந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 கனெக்டிவ் நீடில் ரிங்ஸு. 2 கனெக்டிவ் நீடில் ரிங்ஸோட சென்டர் டு சென்டர்லேருந்து இங்கே ஒரு நீடில் இருக்குன்னா இங்கே 2 ரிங்ஸ் நீடில் ரிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 2 நீடில் ரிங்ஸோட சென்டர்லேருந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு லிங்க்கோட லென்த் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அந்த லிங்க்கோட எண்டில் தான் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த செயினுக்கு நடுவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கும், அதாவது டேலிஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக தான் நம்ம என்ன பார்க்க முடியும்னா இந்த செயினோட ரீடிங்ஸ் எல்லாம் இந்த டேலிஸ் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் அது மூலமாக நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். இதில் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 2 டைப்பாக இந்த செயினை டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மெட்ரிக் செயின், இன்னொன்று நான் மெட்ரிக் செயின். அப்போ மெட்ரிக் செயின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செயின் 2 லென்த்தில் இருக்கும். ஒன்று 20 மீட்டர்லையும் 30 மீட்டர்லையும் அந்த செயினோட லென்த் இருக்கும். அப்போ 20 மீட்டர் செயின் எத்தனை லிங்க்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் பார்த்தோன்னா 100 லிங்க்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு லிங்க்கோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 0.2 மீட்டர் இருக்கும். அதுக்கடுத்து 20 மீட்டர் செயினில் டேலிஸ் எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 10 லிங்க்ஸுக்கு, ஒவ்வொரு 10 லிங்க்ஸுக்கு நடுவில் இந்த 20 மீட்டர் செயினில் டேலிஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா 2 மீட்டர் டிஸ்டன்ஸில், ஒவ்வொரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த டேலிஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 20 மீட்டர் செயின் எந்த மாதிரியான இடத்துல டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த கிரவுண்ட் லெவல்டு கிரவுண்டாக, கொஞ்சம் லெவல்டு கிரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இடத்துல இந்த 20 மீட்டர் செயினை நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோன்னா சூட்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து 30 மீட்டர் செயின். 30 மீட்டர் செயின் அதில் எத்தனை லிங்க்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 150 லிங்க்ஸ் இருக்கும். ஒரு லிங்க்கோட லென்த் எவ்வளோனா 0.2 மீட்டர். இதில் டேலிஸ் எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா ஒவ்வொரு 25 லிங்க்ஸுக்கு நடுவில், ஒவ்வொரு 25 லிங்க்ஸ் இருக்குன்னா அதுக்கு நடுவில் இந்த டேலிஸ் இருக்கும். இல்லைனா 5 மீட்டர் டிஸ்டன்ஸில், ஒவ்வொரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த டேலிஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்ரிக் செயினில் பார்த்தோன்னா அதே மாதிரி ரவுண்ட் பிராஸ் ரிங் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா
ஒவ்வொரு 1 மீட்டர் இன்டர்வலில், ஸோ 1 மீட்டர் இன்டர்வலில் ரவுண்ட் பிராஸ் ரிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து மெட்ரிக் செயின். அந்த மெட்ரிக் செயினில் 2 20 மீட்டர் செயின் 30 மீட்டர் செயின் சொல்லி 2. அதுக்கப்புறம் செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தோன்னா நான் மெட்ரிக் செயின். ஸோ நான் மெட்ரிக் செயினில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செயின் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செயின் வந்து கண்டர்ஸ் செயின். ஸோ கண்டர்ஸ் செயின் வந்து அது எவ்வளோ மீட்டர் லென்த்தில் இருக்கும்னா 66 ஃபீட் லென்த்தில் வந்துருக்கும். இது எத்தனை லிங்க்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா இதில் 100 லிங்க்ஸு. ஒரு லிங்க் வந்து எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தோன்னா 0.66 ஃபீட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்டர் செயின் வந்து ஒர்க் பண்ணுறது எங்கே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ மைல்ஸ்லேயோ இல்லை ஃபர்லாங்ஸ்லேயோ வந்து இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான இடத்துல அந்த மைல்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஃபர்லாங்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம கண்டர் செயின் வந்து யூஸ் பண்ணோன்னா சூட்டபுளாக வந்திருக்கும். அதே மாதிரி ஏரியா வந்து ஏக்கரில் வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து இந்த கண்டர் செயின் வந்து சூட்டபுளாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தோன்னா ரெவன்யூ செயின். ஸோ ரெவன்யூ செயின் வந்து பொதுவாக என்ன மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த கெடாஸ்ட்ரல் சர்வேயில் வந்து ஃபீல்டு வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த ரெவன்யூ செயின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட லென்த் வந்து 33 ஃபீட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து 16 லிங்க்ஸ் வந்துருக்கும். ஒரு லிங்க்கோட லென்த் வந்து பார்த்தோன்னா 1/16 ஃபீட் லாங்கில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது டைப் என்னென்னு பார்த்தோன்னா இன்ஜினியர்ஸ் செயின். ஸோ இந்த இன்ஜினியர்ஸ் செயின் வந்து அது எவ்வளோ லாங்கில் இருக்கும்னா 100 ஃபீட் லென்த்தில் வந்துருக்கும். மொத்தம் வந்து 100 லிங்க்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு லிங்க்கோட லென்த் வந்து 1 ஃபுட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இன்ஜினியர்ஸ் செயின். இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தோன்னா செயின். ஸோ செயினோட டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதுக்கு அடுத்து செயினிங்கில் செகண்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஸ்டீல் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டீல் பேண்டை நம்ம இன்னொரு நேமில் வந்து எப்படி சொல்லலாம்னா பேண்ட் செயின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டீல் பேண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ரிப்பன் ஆஃப் ஸ்டீல். இந்த ஸ்டீலே வந்து பார்த்தோன்னா ரிப்பனாக வந்திருக்கும். அது வந்து 16 mm வைடில் வந்துருக்கும். பிராஸ் ஹேண்டில் வந்து அந்த செயின் மாதிரியே 2 எண்ட்லேயும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. சீவல் ஜாயின்ஸ் வந்து கொடுத்து. அதுக்கப்புறம் இது எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா 20 மீட்டர்லேயும் 30 மீட்டர்லேயும் இந்த பேண்ட் செயின் ஆர் ஸ்டீல் பேண்டோட லென்த் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து லைட் வெயிட்டாக வந்திருக்கும். ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் வென் கம்பேர்ட் டு செயினோட. அதுக்கப்புறம் இது எதில் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஸ்டீல் கிராஸில் இல்லாட்டி மெட்டல் ரீலில் க்ளோஸ்டு கேஸில் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே சுற்றி வச்சுருப்பாங்க இந்த பேண்ட் செயினை. ஸோ இந்த பேண்ட் செயினோட கிராஜுவேஷன்ஸ் அதாவது ரீடிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 2 விதமாக வந்து இந்த ரீடிங்ஸ் வந்து இருக்கும் அதில். ஸோ அதில் பேண்ட் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்கன்னா பிராஸ் ஸ்டட்னு இருக்கும். ஸோ எப்படி அதில் டேலிஸ் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி இதில் வந்து பிராஸ் ஸ்டட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்டட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு 20 சென்டிமீட்டருக்கு நடுவில் இந்த பிராஸ் ஸ்டட் வந்து ப்ளேஸ் பண்ணி அந்த பேண்டை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 1 மீட்டர்லேயும் வந்து நம்பர் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீல்லையும் லாஸ்ட் லிங்க்லேயும் ஃபஸ்ட்டு ஸ்டீலோட லிங்க்லேயும் லாஸ்ட் லிங்க்லேயும் வந்து பார்த்தோன்னா அது எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா சென்டிமீட்டர்லேயும் எம்எம்லேயும் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது கிராஜுவேஷன் ரீடிங்ஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மீட்டரில், டெசிமீட்டரில், சென்டிமீட்டர்லன்னு சொல்லி ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கிராஜுவேஷன்ஸை வந்து இந்த ஸ்டீல் பேண்டில் இந்த மாதிரி 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பிராஸ் டாலிஸ் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு 5 மீட்டர் இன்டர்வலில் வந்து இந்த பிராஸ் டாலிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேண்ட் செயின் வந்து பொதுவாக என்ன மாதிரியான இடத்துல வந்து சூட்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சர்வே ஒர்க் பண்ண அக்யூரேட்டான சர்வே ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த பேண்ட் செயின் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த பேண்ட் செயினுக்கும் என்ன மாதிரியான கம்பேரிஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ இந்த டேப்லெட் காலத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து செயின் கம்போஸ்ட் ஆஃப் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய மெட்ரிக் செயின்ஸு, இது வந்து பேண்ட் செயின். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஸோ இந்த மெட்ரிக் செயின்லாம் வந்து ரொம்ப ரஃப்பான நம்ம ஹேண்டில் பண்ணாலும் அதை வந்து ரஃபாக வந்து ஹேண்டில் பண்ணாலும் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த மெட்ரிக் செயின்ஸ்க்குலாம் வந்திருக்கு. இதே ஸ்டீல் பேண்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அது ரஃபாலாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணால் கூட உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியாக தான் இருக்கும் இந்த ஸ்டீல் பேண்டு. நெக்ஸ்ட்டு இந்த மெட்ரிக் செயின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா செயின் வந்து ஏதாவது ஒன்று வளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபீல்ட்லேயே வச்சு ஹேமரை யூஸ் பண்ணி அந்த ஈஸியாகவே அதை ரிப்பேர் பண்ணிக்க முடியும் இந்த மெட்ரிக் செயின்ஸை. ஆனால் பட் இந்த ஸ்டீல் பேண்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து அந்த மாதிரிலாம் ரிப்பேர் பண்ண முடியாது. சால்ட்ரிங் மூலமாகவோ இல்லை ரிவர்ட்டிங் மூலமாக தான் வந்து இதை வந்து ரிப்பேர் வந்து பண்ண முடியும். அதுக்கடுத்து மெட்ரிக் செயினில் வந்து ஈஸியாக நம்ம ரீடிங்ஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீல் பேண்டில் வந்து பார்த்தோன்னா ரீடிங்ஸ் வந்து ஈஸியாக வந்து நோட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து மெட்ரிக் செயினில் வந்து ஹெவியாக வந்து இருக்கிறனால வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்ம தூக்கி அதை வந்து பிடிக்கும் போது சாகிங் வந்து ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டீல் பேண்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இது லைட் வெயிட்டாக தான் வந்திருக்கும். அதனால் சாக் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும் வென் கம்பேர்ட் டு இந்த மெட்ரிக் செயினை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மெட்ரிக் செயின் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணுறனால அங்கே என்ன பார்த்தோன்னா பெண்டிங்லாம் வந்து இந்த லிங்க்ஸில் வந்து பெண்டிங் ஆக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதனால் அதோட லென்த்தில் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டீல் பேண்டில் வந்து பார்த்தோன்னா நல்ல கரெக்டாக லென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணி வந்து காட்டும்.
அந்த செயினில் வந்து என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் இருக்கோ அந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் வந்து இதில் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டீல் அந்த மெட்ரிக் செயினில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால அதுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த செயினை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ இது வந்து லைட் வெயிட்டாக வந்து இருக்கிறனால அந்த எந்த டிஸ்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுறோமோ அந்த டிஸ்டன்ஸில் இந்த ஸ்டீல் பேண்டை நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதனால் இது செயினோட ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால ஈஸியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து இந்த கம்பேரிஷன் ஆஃப் மெட்ரிக் செயின், அதாவது லிங்க்ஸோடு இருக்கக்கூடிய செயினுக்கும் ஸ்டீல் பேண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ செகண்ட் டைப்பான ஸ்டீல் பேண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த செயினிங்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செகண்ட் டைப் வந்து பார்த்தாச்சு. அடுத்து இந்த செயினிங்கில் மூணாவது இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம்னா டேப் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேப்னா வந்து என்ன, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேப் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த லீனியர் மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணுறதுக்காக தான், ஸோ லென்த்தை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கே வந்து மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக வந்து பண்ணணுமோ அந்த மாதிரியான இடத்துல இந்த டேப் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணி லென்த்தை இல்லாட்டி டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அக்யூரேட்டாக. அதே மாதிரி இது எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா ஸோ இந்த செயின் லைன்லேருந்து ஆஃப்செட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த டேப் வந்து சூட்டபிளாக வந்திருக்கும். ஸோ இந்த டேப்பில் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தோன்னா லினன் டேப் இல்லாட்டி கிளாத் டேப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கிளாத் டேப் ஆர் லினன் டேப் வந்து எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா கிளாத்தால் இல்லாட்டி லினன்ற இந்த மெட்டீரியலால் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அதில் எண்ணில் வந்து அதில் வந்து ஹேண்ட்லேருந்து பிராஸ் ஹேண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. 0 எண்ணிலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது என்ன வித்தில் இருக்குன்னு பார்த்தோன்னா 12 to 15 mm வித்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டேப் வந்து என்ன மாதிரியான லென்த்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தோன்னா 10 மீட்டர் 20 மீட்டர் 30 மீட்டர் லென்த்லலாம் இந்த டேப்ஸ் வந்து அவைலபிளாக வந்திருக்கும். ஸோ இந்த டேப் வந்து பார்த்தோன்னா லைட் வெயிட்டாக இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து வியர் அண்ட் டியரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த டேப்புக்கு வந்து கிடையாது. ஸோ ரொம்ப வந்து இந்த டேப்போட லென்த் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெச் பண்ணும் போது எலாங்கேஷன் வந்து ஆகும். அதே மாதிரி விண்டு வெதராக இருந்துச்சுன்னா அப்போ சாகிங்னால ஷார்டன் அந்த டேப்போட லென்த் வந்து ஷார்டன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ட்ராபேக்ஸும் வந்து இருக்குது. டேம்ப்னஸ்னால ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த லினன் ஆர் கிளாத் டேப்பு. ஸோ இதை வந்து எந்த டைப் ஆஃப் இடத்துல வந்து நம்ம இந்த டேப் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோன்னா அக்யூரேட் ஒர்க் வந்து எங்கே எடுக்கணுமோ அக்யூரேட்டான ஒர்க்கில் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும், அந்த மாதிரியான இடத்துல இந்த டேப் வந்து யூஸ் பண்ண முடியாது. வேறு எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆஃப்செட் வந்து மெஷர் பண்ணணும்னா அந்த மாதிரியான இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து லினன் ஆர் கிளாத் டேப்பு. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டாலிக் டேப். ஸோ மெட்டாலிக் டேப் அப்படின்றது இதில் என்னென்னா இது லினன் டேப் போல தான். ஸோ அந்த லினன் டேப்லேயே வந்து என்ன வந்து சுற்றிலும் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ரெயின்ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஃபைன் பிராஸ் இல்லாட்டி காப்பர் வயர்ஸ் மூலமாக அந்த லினன் டேப்லேயே வந்து சுற்றி வந்து வச்சுருப்பாங்க, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம மெட்டாலிக் டேப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதனால் வந்து என்னென்னா இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் வந்து ஸோ இந்த லினன் டேப்பில் இந்த காப்பர் வயர்ஸ்னால் வந்து ரெயின்ஃபோர்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஃபைபர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்விட்சிங் ஆகாமல் ஸ்ட்ரெச் ஆகாமல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப்பை தான் நம்ம வந்து மெட்டாலிக் டேப் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து மெட்டாலிக் டேப்பு. ஸோ இதில் இந்த மெட்டாலிக் டேப்பில் வந்து பார்த்தோன்னா இந்த காப்பர் வயர்ஸ் எல்லாம் எதில் வச்சு உள்ளக்குள்ளே வச்சே வந்து பார்த்தோன்னா அந்த வார்னிஷ்டு ஸ்ட்ரிப்ஸுக்குள்ளே வச்சு இந்த காப்பர் வயர்ஸை அந்த உள்ளே வந்து தச்சிருவாங்க அப்படியே. ஸோ இந்த வார்னிஷ்டு ஸ்ட்ரிப்ஸுக்குள்ளே இந்த காப்பர் வயர் வச்சு தச்சிருவாங்க. அதனால் நம்மளோட கண்ணுக்கு அது வந்து தெரியாது இந்த வயர்ஸ் வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் இது எதால் வந்து கவர் ஆகிருக்கும், இந்த டேப் வந்து எதுக்குள்ளே வந்து சுற்றி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இந்த வெதர் கேஸால். ஸோ வெதர் கேஸ் அப்படின்ற இந்த கேஸ்க்குள்ளே வந்து இந்த மெட்டாலிக் டேப்பை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மெட்டாலிக் டேப் வந்து என்னென்ன லென்த்லலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா 2 மீட்டரில் 5 மீட்டர் 10 மீட்டர் 15 மீட்டர் 20 30ன்ற இந்த மீட்டர் லென்த்லலாம் இந்த டேப்ஸ் வந்து அவைலபிளாக வந்திருக்கும். ஸோ இந்த மெட்டாலிக் டேப்பில் வந்து ஒவ்வொரு மீட்டர் லென்த்லேயும் வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா 10 ஈக்குவல் டெசிமீட்டர் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 10 சென்டிமீட்டர் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேப்போட இன்னொரு சைடில் வந்து என்னென்ன கிராஜுவேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டேப்பை வந்து எங்கே யூஸ் பண்ண முடியாதுன்னா அக்யூரேட் ஒர்க் சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த டேப் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எங்கே வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா ஆஃப்செட் வந்து மெஷர் பண்ணணும்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த டேப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து மெட்டாலிக் டேப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் டேப். ஸோ மெட்ரிக் ஸ்டீல் டேப்பு. ஸோ இந்த மெட்ரிக் ஸ்டீல் டேப்பில் வந்து என்ன லென்த்லலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 1 மீட்டர் 2 மீட்டர் 10 மீட்டர் 30 and 50 மீட்டர் வரைக்கும் இந்த மெட்டாலிக் ஸ்டீல் டேப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டேப் வந்து எதால் செஞ்சுருப்பாங்கன்னா ஸ்டீல் ரிப்பன் இல்லாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் இந்த ஸ்டீல் டேப் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த டேப்போட அவுட் எண்டில் எதால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா லாங் ரிங்கால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த லாங் ரிங்கு. இந்த லாங் ரிங்கால் தான் இந்த ஸ்டீல் டேப் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கும். ஸோ இந்த டேப்போட லென்த்தில் வந்து பார்த்தோன்னா மெட்டல் ரிங்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் இந்த டேப்போட வித்து வந்து 6 to 16 mm வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இந்த டேப்போட ஒரு சைடில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு
50 mmக்கும் லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டரில் வந்து அந்த கிராஜுவேஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு டெசிமீட்டர் தான் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டீல் டேப்பில். ஸோ அதுக்கப்புறம் மீட்டரோட டிவிஷன்ஸ்லாம் வந்து வரும். அது எம்ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த டெசிமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் இது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஹிந்து அரேபிக் நியூமரிக்கல்ஸால் வந்து எழுதியிருப்பாங்க வித் போல்டு டைப்பில். ஸோ ஒவ்வொரு மீட்டரும் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 200 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து 5 mm லென்த்தில். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா 5 mmல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டீல் டேப்பில் ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் லென்த்தை வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா எம்எம்மில் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேப் வந்து எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணலான்னா, ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த டேப் வந்து சூட்டபுளாக வந்துருக்கும். அதே மாதிரி இந்த டெஸ்டிங் செயின் லென்த்து, ஸோ செயின் லென்த் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து எந்த டேப் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டீல் டேப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஸ்டீல் டேப்பு. அடுத்து 4வது டேப் என்னென்னு பார்த்தோன்னா இன்வார் டேப். ஸோ இன்வார் டேப் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹை ப்ரிசிஷனான ஒரு டேப்பு. எந்த ஒர்க்கு வந்து ரொம்ப அந்த ஹை ப்ரிசிஷனோடு செய்யக்கூடிய ஒர்க்குக்கு நம்ம எந்த டேப் வந்து யூஸ் பண்ணலான்னா இந்த இன்வார் டேப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த டேப் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஹை ப்ரிசிஷனோடவும் அந்த டேப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்குலேஷன் சர்வே அப்போ, சிட்டி ஒர்க் சர்வே அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரையாங்குலேஷனில் பேஸ் லைனை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டேப் வந்து சூட்டபுளாக வந்திருக்கும். ஸோ இந்த டேப் எதால் செஞ்சுருப்பாங்கன்னா இது வந்து ஒரு அலாய். இது ஸ்டீல் வந்து 64%, நிக்கல் வந்து 36% இதில் வந்து கலந்துருக்கும். அதான் வந்து இன்வார் டேப்பு. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.601222 per degree Celsius. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த இன்வார் டேப்பில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வேல்யூ ரொம்ப வந்து லோவாக வந்துருக்கும். இதோட வித்து வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 mm வந்துருக்கும். இது என்னென்ன லென்த்லலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 30 மீட்டர், 50 மீட்டர், 100 மீட்டர் வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்திருக்கும். யூஸ் பண்ணுறது ரொம்ப டெலிகேட்டடாக வந்திருக்கும். அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கேரோட ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா வந்து பெண்டிங், கிங்கிங் அந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இது எந்த மாதிரியான இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆர்டினரி ஒர்க்ஸில் இந்த இன்வார் டேப் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து இன்வார் டேப். ஸோ அப்போ டேப்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே இந்த செயின், அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டீல் பேண்ட், அதுக்கப்புறம் இந்த டேப்போட டைப்ஸ், இது எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா இந்த செயினிங்க்கு மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னா மார்க்கிங் ஸ்டேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஸ்டேஷன்ஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா பெக்ஸ். ஸோ பெக்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா உட்டன் பெக்ஸு. இந்த பெக்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஸ்டேஷனோட பொசிஷனை வந்து மார்க் பண்ணுறதுக்காக தான் இந்த உட்டன் பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பொதுவாக எதில் செஞ்சுருப்பாங்கன்னா ஹார்டான டிம்பரால் தான் வந்து செஞ்சுருப்பாங்க. ஒரு எண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா டேப்பர்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஒரு எண்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி டேப்பர்டாக வந்திருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ க்ராஸ் செக்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட லென்த் வந்து 15 சென்டிமீட்டரில் வந்து இருக்கும். இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் க்ராஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய பெக்கு, அதே மாதிரி 15 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்கக்கூடிய பெக் தான் வந்து பொதுவாக யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் சாஃப்ட் கிரவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன டைப் ஆஃப் பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறான்னு பார்த்தோன்னா அதோட லென்த் வந்து 40 to 60 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்கக்கூடிய பெக்கு, அதே மாதிரி அதில் க்ராஸ் செக்ஷன் வந்து 4 to 5 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய பெக்கு. ஸோ இந்த டைமென்ஷனில் இருக்கக்கூடிய பெக்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சாஃப்ட் கிரவுண்ட்ஸில் இந்த டைமென்ஷனில் இருக்கக்கூடிய பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேஷனை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு அந்த பெக்கை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டீல் ஹேமர் வச்சு இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். மேலே வந்து 4 சென்டிமீட்டர் வந்து அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து மேலே. ஸோ இதான் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்னால் மேலே வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் வந்து மேலே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே இந்த பெக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கணும். சில சமயம் வந்து பார்த்தோன்னா உட்டன் பெக்ஸுக்கு பதிலாக 10 mm டயமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்டீல் ராட்ஸ் வந்து சில சமயம் இந்த ஸ்டேஷன் வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தோன்னா ரேஞ்சிங் ராடு. ஸோ ரேஞ்சிங் ராடு வந்து பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேஷனோட பொசிஷனை வந்து மார்க் பண்ணுறதுக்காக தான். இந்த ரேஞ்சிங் பண்ண அந்த லைன்ஸில் அந்த ஸ்டேஷன் வந்து மார்க் பண்ணுறதுக்காக தான் இந்த ரேஞ்சிங் ராட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சில சமயம் டிம்பரால் வந்து செஞ்சுருப்பாங்க, டீக்குட்டால் டிம்பரால் செஞ்சுருப்பாங்க, இல்லைனா வந்து ஸ்டீலால் வந்து செஞ்சுருப்பாங்க. இந்த ரேஞ்சிங் ராடு பொதுவாக ஸ்டீலால் செஞ்ச ரேஞ்சிங் ராடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ரேஞ்சிங் ராடு. ஸோ இந்த ரேஞ்சிங் ராடு வந்து பார்த்தோன்னா சர்க்குலர் க்ராஸ் செக்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட டயமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர் டயமீட்டரு. கீழே வந்து பார்த்தோன்னா க்ராஸ் ஷூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட லோயர் எண்டில் அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 15 சென்டிமீட்டர் லென்த்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல ஷார்ப்பாக, இதுதான் வந்து மெட்டல் ஷூ ஆர் கிராஸ் ஷூ.
ஸோ இந்த ரேஞ்சிங் ராட் பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா 2 சைஸில் வந்து இருக்கும். ஒன்று வந்து 2 மீட்டர்லேயும் இன்னொன்று வந்து 3 மீட்டர் லென்த்தில் வந்து இந்த ரேஞ்சிங் ராடோட சைஸ் வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸோ அந்த ரேஞ்சிங் ராடில் வந்து பார்த்தோன்னா அதோட லென்த்தை வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 0.2 மீட்டர் லென்த்தில் வந்து ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தோன்னா இந்த மாதிரி ஈக்குவல் பேண்டாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா 0.2 மீட்டர் லென்த்தில் வந்து ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இந்த ரேஞ்சிங் ராட் இந்த மாதிரி தான் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சிங் ராட் வந்து விசிபிளாக வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது விசிபிளாக வந்து தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன கலர்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லைனா வந்து ஒயிட் அண்ட் ரெட்டில். ஸோ இந்த 2 கலரில் ஏதாவது ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த ரேஞ்சிங் ராடை வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது நல்லா விசிபிளாக வந்து தெரியும். அதுக்கப்புறம் இதே வந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து போச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரேஞ்சிங் ராட் வந்து தெரியாது. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ளாக் வந்து மேலே கட்டியிருப்பாங்க. டாப்பில் வந்து அந்த ரேஞ்சிங் ராடோட டாப்பில் ஃப்ளாக் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் அண்ட் ஒயிட்டில் இல்லைனா வந்து ஒயிட் அண்ட் எல்லோ ஃப்ளாகில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்ன கிராஸ் செக்ஷன்லன்னு பார்த்தோன்னா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாக் வந்து கட்டியிருப்பாங்க. எப்போனா 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு மேலே இந்த ரேஞ்சிங் ராடோட டிஸ்டன்ஸ் வந்து போகும்போது இந்த ஃப்ளாக் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சிங் ராடோட பாட்டம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நல்லா ஷார்ப்பான மெட்டல் ஷூவால் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்காகனா இந்த கிரவுண்டில் வந்து இந்த ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஷார்ப்பாக மெட்டல் ஷூ வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரேஞ்சிங் ராட் வந்து பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சிங் ப்ராசஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது அதில் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரேஞ்சிங் ராட் வந்து தேவைப்படும். அப்போ ரேஞ்சிங் அப்படின்ற இந்த ப்ராசஸ் என்னன்றதுனா ஒரு ப்ராசஸ். அதில் வந்து இந்த செயினிங் எண்டு பாயிண்ட்ஸில் டெர்மினல் பாயிண்ட்ஸில் பார்த்தோன்னா ஸோ இதான் வந்து ஏ இது பி அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் இந்த 2 ஸ்டேஷன் இல்லை 2 பாயிண்ட்டு இதில் வந்து லைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த லைனில் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேஞ்சிங்கு. இந்த சிடி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த ரேஞ்சிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த சிடிஇஎஃப் அப்படின்ற இந்த இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ ரேஞ்சிங்கிற இந்த ப்ராசஸ் எப்போ வந்து தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சாதாரண அந்த செயினோட லென்த்துக்குள்ளே அந்த டிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அப்போ ரேஞ்சிங் ப்ராசஸ் வந்து தேவைப்படாது. ஒரு செயினோட லென்த்தை தாண்டி அந்த டிஸ்டன்ஸ் வந்து போகும்போது அப்போ தான் இந்த ரேஞ்சிங் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ரேஞ்சிங் ப்ராசஸ் வந்து பண்ணும்போது இந்த ஹேண்ட் சிக்னல்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ சர்வேயர் வந்து ஒரு ஹேண்ட் சிக்னல் வந்து பண்ணுவார். அது மூலமாக அசிஸ்டண்ட் வந்து அவரோட மூமெண்ட் வந்து இருக்கணும். ஸோ அது என்னென்ன ஹேண்ட் சிக்னல் அப்படின்றது தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ சர்வேயர் வந்து எப்படி சிக்னல் பண்ண போகிறாரு அது இப்போ பார்த்து அசிஸ்டண்ட் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆக்ஷன் வந்து பண்ண போகிறாரு இதுதான் வந்து 2 பேரும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இப்போ சர்வேயர் வந்து வேகமாக இந்த லெஃப்ட் ஹேண்டு இல்லாட்டி ரைட் ஹேண்டை வந்து வேகமாக அசிச்சாரு அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமு அப்போ சர்வேயர் வந்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்டு இல்லாட்டி ரைட் ஹேண்டை வந்து வேகமாக அசைச்சார் அப்படின்னா அப்போ அந்த அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் இல்லாட்டி ரைட் சைடில் வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ணணும். அந்த ரேஞ்சிங் ராடை வந்து லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ வந்து மூவ் பண்ணணும். இதே ரெண்டாவது வந்து இப்போ சர்வேயர் ஸ்லோவாக இந்த லெஃப்ட் ஹேண்டையோ இல்லை ரைட் ஹேண்டையோ வந்து அசைச்சார் அப்படின்னா அப்போ இந்த அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சர்வேயர் வந்து ரைட் ஹேண்டையோ இல்லை லெஃப்ட் ஹேண்டையோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணார் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரைட் ஹேண்டையோ இல்லை லெஃப்ட் ஹேண்டையோ வந்து இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி தூக்கி வச்சுருந்தாரு அப்படின்னா அப்போ இந்த அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக வந்து லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ வந்து மூவ் ஆகிட்டே வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சர்வேயர் வந்து ரைட் ஹேண்டையோ இல்லை லெஃப்ட் ஹேண்டில் வந்து மேலே வந்து தூக்கி அப்போ வந்து மூவ் பண்ணார் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 2 கையும் மேலே வந்து தூக்கி மூவ் பண்ணார் அப்படின்னா அப்போ இந்த அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அவர் வச்சுருக்கக்கூடிய பொசிஷன் வந்து அசிஸ்டண்ட் வந்து பிடிச்சிருக்கக்கூடிய இந்த ரேஞ்சிங் ராடை வந்து இப்போ எக்ஸாக்டாக வந்திருக்கு அப்படின்றது வந்து அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ சர்வேயர் வந்து 2 ஹேண்டையும் தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போய் திருப்பி கீழே இருக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது அந்த ராடை பிடிச்சிருக்கக்கூடிய பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ 2 ஆர்ம்ஸையும் வந்து ஹரிசாண்டலாக வந்து மேலே 2 கையும் வந்து தூக்கி திருப்பி கீழே இருக்கிறாருன்னா அந்த ராடை வந்து இந்த ரேஞ்சிங் ராடை அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு சர்வேயரோட கையசைவுக்கும் இந்த மாதிரியான அசிஸ்டண்ட் வந்து ஆக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டேஷன் வந்து மார்க் பண்ணக்கூடிய
இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா ரேஞ்சிங் போல்ஸ். ஸோ ரேஞ்சிங் போல்ஸ் வந்து எதுக்கு சிமிலராக இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த ரேஞ்சிங் ராடுக்கு சிமிலராக தான் வந்திருக்கும். பட் ஆனால் இது வந்து ஹெவியர் கிராஸ் செக்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் லென்த் வந்து 4 to 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த லைன் ரொம்ப லார்ஜ் லைனாக இருந்துச்சுன்னா, லாங்கஸ்ட் லைனாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த ரேஞ்சிங் போல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அடுத்து ஸ்டேஷன் வந்து மார்க் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா ஆஃப்செட் ராட். ஸோ ஆஃப்செட் ராடு எதுக்கு சிமிலராக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ரேஞ்சிங் ராடு போல தான் வந்திருக்கும். பட் ஆனால் அந்த ஆஃப்செட்டோட டாப்பில் வந்து ஒரு ஹூக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆஃப்செட் ராடு. இந்த ஆஃப்செட் ராடோட டாப்பில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஹூக் வந்து இருக்கும். அதுதான் வந்து இந்த ரேஞ்சிங் ராடுக்கும் ஆஃப்செட் ராடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த ஆஃப்செட் ராட் வந்து இந்த ஆஃப்செட் ராடில் இந்த ஹூக் வந்து டாப்பில் எதுக்காக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த செயினை வந்து ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா இந்த செயினை வந்து புஷ் பண்ணுறதுக்கும் புல் பண்ணுறதுக்கும் தான் ஸோ இந்த ஹூக் வந்து இந்த ஆஃப்செட் ராடோட டாப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆஃப்செட் ராட் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த ஆஃப்செட் லைனை வந்து அலைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஷார்ட் ஆஃப்செட் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான இடத்துல இந்த ஆஃப்செட் ராட் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து 5வது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த ஸ்டேஷன் வந்து மார்க் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா ஆரோஸ். ஸோ ஆரோஸ் வந்து எதனால் செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு 4 mm ஸ்டீல் வயரால் தான் வந்து இந்த ஆரோஸ் வந்து செஞ்சுருப்பாங்க. அதோட லென்த் வந்து 40 mm லென்த்து. ஸோ இதோட ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா கிரவுண்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். பாயிண்டடாக வந்திருக்கும். கிரவுண்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி அதுதான் வந்து அந்த பாயிண்டடாக இருக்கக்கூடிய அந்த எண்டை தான் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி வைப்பாங்க. இன்னொரு எண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பெண்ட் ஆகிருக்கும். ஸோ ரிங்கு மாதிரி வந்து பெண்ட் ஆகிருக்கும். அது எதுக்காகனா ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் வந்து இந்த ஆரோ. இதில் ஒரு எண்டு பார்த்தோன்னா ஷார்ப்பாக இருக்கும். அதை கிரவுண்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி வைப்பாங்க. இன்னொரு எண்டு வந்து ரிங்கு மாதிரி வந்திருக்கும். அதை வந்து நம்ம பிடிச்சிக்கிறதுக்காக ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு மெட்ரிக் செயினுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆரோஸ் வந்து தேவைப்படும்னு பார்த்தோன்னா 10 ஆரோஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஆரோஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு செயினோட எண்ட்ஸில் வந்து இந்த ஆரோஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த செயினிங் ப்ராசஸ் அப்போ. ஸோ இதான் வந்து ஆரோஸ். ஸோ இப்போ மார்க்கிங்காக ஸ்டேஷனை மார்க் பண்ணுறதுக்காக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து இப்போ இன்னும் சில ஃபர்தரான செயின் சர்வே அப்போ இன்னும் சில ஃபர்தரான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து ப்ளம்பாப். ஸோ ப்ளம்பாப் அப்படின்றது செயினிங் ப்ராசஸ் அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்போன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ஸ்லோப்பான கிரவுண்ட் வந்து இருந்துச்சுன்னா அந்த கிரவுண்டில் இந்த பாயிண்ட்ஸை வந்து கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஸ்லோப்பான கிரவுண்டில் இந்த பாயிண்ட்ஸை வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ப்ளம்பாப். அதே மாதிரி வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா சென்ட்ரிங் பர்பஸ்க்காகவும் இந்த ப்ளம்பாப் வந்து யூஸ் பண்ணலாம். தியோடலைட்டில், காம்பஸில், பிளைன் டேபிள்லாம் சென்ட்ரிங் பர்பஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இதான் வந்து ப்ளம்பாப். அடுத்து பார்த்தோன்னா பிளைனிமீட்டர். ஸோ பிளைனிமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காக பார்த்தோன்னா இது வந்து ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ பிளைன் ஃபிகராக இருக்கக்கூடிய ஏரியாவை ப்ரிசைஸாக வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம்னா இந்த பிளைனிமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேண்டாகிராஃப் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்போன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ட்ராயிங்கை வந்து என்லார்ஜாக காட்டணும் இல்லை ரெடியூஸ்டாக வந்து காட்டணும் அப்படின்னா அப்போ இந்த பேண்டாகிராஃப்ன்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கிராஸ்டாஃப். ஸோ கிராஸ்டாஃப்ன்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்ததுன்னா இது ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட். இது எதுக்காகனா இந்த ரைட் ஆங்கிளில் வந்து செட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த கிராஸ்டாஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கிராஸ்டாஃப்லேயே வந்து 3 டைப் வந்துருக்கு. ஒன்று வந்து ஓப்பன் கிராஸ்டாஃப், ஃப்ரெஞ்ச் கிராஸ்டாஃப், அட்ஜஸ்டபிள் கிராஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி 3 டைப் வந்துருக்குது. அப்போ ஓப்பன் கிராஸ்டாஃப் அப்படின்றதுல என்ன ஆங்கிள் வந்து நம்ம செட் பண்ணலாம்னா 90 டிகிரி ஆங்கிள் செட் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் கிராஸ்டாஃபில் வந்து 45 டிகிரி ஆங்கிளும், அட்ஜஸ்டபிள் கிராஸ்டாஃபில் எந்த ஆங்கிள் வேணால் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஓப்பன் கிராஸ்டாஃப், ஃப்ரெஞ்ச் கிராஸ்டாஃப், அட்ஜஸ்டபிள் கிராஸ்டாஃப். ஸோ அப்போ இதிலே வந்து இந்த 3 கிராஸ்டாஃப்லேயே நம்ம அதிகமாக காமனாக எதை யூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா இந்த ஓப்பன் கிராஸ்டாஃப் தான் வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஓப்பன் கிராஸ்டாஃபில் வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தோன்னா 4 மெட்டல் ஆர்ம்ஸ் வந்துருக்கும். நடுவில் வந்து வெர்டிக்கல் ஸ்லிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து 4, இது 1 2 3 4 வெர்டிக்கல் ஆர்ம். அதில் வந்து பார்த்தோன்னா நடுவில் வந்து வெர்டிக்கல் ஸ்லிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 ஆர்ம்ஸும் ஸோ இந்த ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த 2 ஆர்ம்ஸும் வந்து எப்படி இருக்குன்னா ரைட் ஆங்கிள் டு ஈச் எதிராக வந்திருக்கும். ஸோ இந்த ஆப்போசிட்டு இந்த ரெண்டும் இந்த பேரு இந்த 2 பேரும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 90 டிகிரி ஆங்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வெர்டிக்கல் ஸ்லிட் வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சிங் ராடையோ இல்லை ஆப்ஜெக்டையோ நம்ம வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வெர்டிக்கல் ஸ்லிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கிராஸ்டாஃப் வந்து எதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா உட்டன் போலில் தான் வந்து இந்த கிராஸ்டாஃப் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த உட்டன் ஓப்பன் கிராஸ்டாஃப் வந்து அதில் அந்த பிளாக்கோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 150 mm ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து கிராஸ்டாஃப். அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் ஸ்கொயர். ஸோ ஆப்டிக்கல் ஸ்கொயர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் வந்து செட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் சர்க்குலர் மெட்டல் பாக்ஸாக வந்திருக்கும். இதோட டயமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர், டெப்த் வந்து 1.25 சென்டிமீட்டர். ஸோ இது எதால் வந்து கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா மெட்டலால் வந்து கவர் ஆகிருக்கும். உள்ளே வந்து
ஸ்லிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் வந்து 2 கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஹரிசான் கிளாஸ் அப்படின்னு ஹெச் அப்படின்னு சொல்லியும், இன்னும் வந்து இண்டெக்ஸ் கிளாஸ் ஐ அப்படின்னு சொல்லி 2 கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஹரிசான் கிளாஸ் வந்து எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா அந்த மெட்டல் பாக்ஸில் பாட்டத்தில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். அது வந்து அந்த கிளாஸ், அந்த ஹரிசான் கிளாஸ் வந்து பாதி லோவர் ஹாஃப் வந்து எப்படி இருக்குன்னா அன்சில்வர்டாகவும் அப்பர் ஹாஃப் வந்து சில்வர்டாக வந்துருக்கும். இதே இண்டெக்ஸ் கிளாஸ் ஐ கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பாக்ஸோட பாட்டத்தில் தான் வந்து அதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து சில்வர்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸ் கிளாஸும் ஹரிசான் கிளாஸும் எவ்வளோ ஆங்கிளில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா அதில் ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 45 டிகிரி ஆங்கிள். இந்த ஆப்டிக்கல் ஸ்கொயருக்கு பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ அதான் வந்து இந்த ஆப்டிக்கல் ஸ்கொயரோட பிரின்சிபல். அப்போ இந்த ஹரிசான் சைட்டும் இண்டெக்ஸ் சைட்டும் உள்ள நடுவில் உள்ள ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 90 டிகிரி. ஸோ இண்டெக்ஸ் கிளாஸுக்கும் ஹரிசான் கிளாஸுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இது வந்து சைட்டு, ஹரிசான் சைட்டு, இண்டெக்ஸ் சைட்டு, அதுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இதான் வந்து ஆப்டிக்கல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா கிளினோமீட்டர். ஸோ கிளினோமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஸ்லோப்பில் வந்து ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளினோமீட்டர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லைன் ரேஞ்சர். ஸோ லைன் ரேஞ்சர் அப்படின்றது ஒரு ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்காகனா அந்த செயின் லைனில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த லைன் ரேஞ்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரிசம் ஸ்கொயர். ஸோ ப்ரிசம் ஸ்கொயர் வந்து எது போல் இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த ஆப்டிக்கல் ஸ்கொயர் போல் தான் சேம் பிரின்சிபல் சேம் மேனரில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த ப்ரிசம் ஸ்கொயரில் என்னென்னு பார்த்தோன்னா ஆப்டிக்கல் ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது ப்ரிசம் ஸ்கொயரில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து என்னென்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதுக்கு வந்து தேவை கிடையாது. இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இந்த ப்ரிசம் 2 ப்ரிசம் வந்து இருக்கும். இந்த 2 ப்ரிசமோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 45 டிகிரி ஆங்கிள். ஸோ இதுதான் வந்து ப்ரிசம் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா செயின் சர்வே அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த செயின் சர்வேங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த செயின் சர்வேங்கில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.